நீங்க அவங்க சொல்றதை இவர் செய்யறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதே திருமாதான் மோடி அவர்கள் வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் செலவைக்கிறேன்னு சொல்லும் போது வரவேற்கிறேன்னு சொன்னார். சரிங்களா? இப்போ இப்போ இந்த விமர்சனம் அவர் வைக்கிறாரு அப்படின்னா அவரு எப்படி அத அவருடைய பார்வையில அவர் எப்படி பார்ப்பாரு? நீ வெளியில இருக்கிறவன் என்ன சேர்ந்தவன், எங்கள்ல ஒருத்தருக்கு நீ ஒரு விஷயம் செய்யற, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா எங்களுக்குள்ள எங்களை சேர்ந்தவங்க கிட்ட இருக்கிற தவிர நான் தானே விமர்சிக்கணும். அந்த பார்வையில தானே அவர் விமர்சனம் பண்றதா அதை பார்க்க. ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. ராஜராஜ சோழன் என்ன தவறு செய்தாருன்னு கல்வெட்டு ஆதாரங்கள், செப்பேடு ஆதாரங்கள் ஏதாவது இருந்தா கொடுக்க சொல்லுங்க, ஆய்வு செய்வோம். எந்த ஆதாரமும் இல்லையே. ஏங்க இன்னைக்கு உள்பவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற சட்டத்தை முதல் நிறைவேற்றியவன் ராஜராஜ சோழன். இவங்களால செய்ய முடியுமா? இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ராஜராஜ சோழனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அந்த காலகட்டத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னால நினைச்சு பார்க்க முடியுமா உள்பவனுக்கே நிலம் சொந்தம்னு? செய்து காட்டியவர் ராஜராஜ சோழன். கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஆதாரபூர்வமா திரும்ப சொல்ல சொல்லுங்க. சும்மா 19 பேசிட்டு எந்த மன்னர்கள் மீதும் எனக்கு மரியாதை கிடையாது, அது கிடையாது, இப்படி பேசுறது இல்ல ஒரு தலைவனுக்கு அழகு. ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு, எனவே நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லுங்க. நான் சொல்றேன், இவங்க ராஜராஜ சோழனை மட்டும் எதிராக நினைக்க மாட்டார்கள். நீங்கள் யாரை ஒரு ரோல் மாடலாக தமிழனுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர்களை எதிர்ப்பார்கள்.